தமிழ் பேசும் அனைத்து இனிய நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள். கடவுள் தன்னுடைய தூதரோடு பூமியை சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. முதல்ல காட்டு வழியா போனாரு. அப்ப தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிழலையும் பழங்களையும் தந்த மரத்தையெல்லாம் வெட்டி ஒரு வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க மனிதர்கள். அந்த மரங்கள் கடவுள்கிட்ட எதுவுமே முறையிடல. உடனே கடவுளும் சிரிச்சுட்டே போயிடுறாரு. அடுத்து கடவுள் வயல்வெளியே போனாரு. அப்ப தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழுது உழைத்த மாடுகளை அடிமாடுகளாக அரை விலைக்கு விற்று வண்டியில ஏற்றிட்டு இருக்காங்க இந்த மனிதர்கள். அந்த மாடுகளும் கடவுள்கிட்ட எதுவுமே முறையிடல. கடவுளும் சிரிச்சுட்டே போயிடுறாரு. அவற்றை அடுத்து கடவுள் ஊர்வழியே போனார். தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தங்களது பிள்ளைகளுக்காக உழைத்த வயதான பெற்றோரை தங்களது பிள்ளைகளே அடித்து வீட்டை விட்டு துரத்தி கொண்டிருந்தார்கள். அவ்வழியே வந்த கடவுளை நிறுத்தி பெற்றோர்கள் முறையிட்டார்கள். கடவுளே, இது என்ன நன்றி கெட்டத்தனம்? உனக்கு கண் இல்லையா? நீ இதை தட்டி கேட்க மாட்டாயா என்று கேட்டார்கள். ஆனால் கடவுளோ அதே புன்னகையுடன் கடந்து போனார். அப்போது தூதர் கேட்டார், கடவுளே, ஒரு சந்தேகம். இந்த நன்றி கெட்ட மனிதர்களை எதிர்த்து மரங்கள் மாடுகள் முறையிடாத போது இந்த மனிதர்கள் மட்டும் உங்களை நோக்கி ஏன் முறையிடுகிறார்கள்? என்ன காரணம்? புன்னகை மாறாமல் கடவுள் சொல்கிறார், காரணம்தானே நான் தந்திருக்கிற 6வது அறிவுதான். சுற்றியுள்ள நன்றி கெட்டத்தனம் வீட்டுக்குள்ளேயும் நுழையாமல் என்ன செய்யும்? கேள்வி கேட்கவே 6வது அறிவு. வாயிருந்தால் முறையிடும் வாயில்லா ஜீவன்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.